ஆதியே துணை. அண்ணா அவர்கள் முஸ்லிம் பேர்களை வழங்குவதற்காக வருகை புரிந்திருக்கிறார்கள். அண்ணா அவர்களுக்கு எனது அன்பான நமஸ்காரத்தை தெரிவித்து உங்களுக்கெல்லாம் அந்த அருளமுதத்தை வழங்க வருமாறு அன்புடன் வரவேற்கிறேன். அண்ணா நமஸ்காரம். 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 அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் கற்பக தருவினிலே நிகழ்நிலை. அண்ணா சத்தியமூர்த்தி அண்ணா நமஸ்காரம். நமஸ்காரங்கா. கேக்குது? அண்ணா மியூட் மியூட்ல இருக்கீங்க அண்ணா. அனைவருக்கும் நமஸ்காரம். நமஸ்காரம் அண்ணா. இன்றைய கற்பக தருவினிலே மனிதனின் கடமை, மதத்தின் கடமை, இறைவனின் கடமை என்கின்ற தலைப்பினிலே பகிர்ந்து கொள்ள விழைகின்றேன். அப்போ மனுவின் கடமை என்ன என்பதை தெய்வம் அவர்கள் ஆதிமை உதயபூர்ண வேதாந்தத்திலே அருளுகின்றார்கள். தருக்கினம் புல்லூர் காலி ஜலம் வாழ்ந்தும் தான் பிறந்தவதன் கடமை முடித்து நிற்க. தருக்கினம் புல்லூர் காலி ஜலம் வாழ்ந்தும் தான் பிறந்தவதன் கடமை முடித்து நிற்க. அரிய பிறப்பான மனு நான் என்றோதும், அரிய பிறப்பான மனு நான் என்றோதும் அவ்வுருவை நோக்கியுன்றன் கடமை என்ன. விரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த, விரித்துரை செய்யன கேட்டால் விழிக்கும் அந்த வெறி கொண்ட வீணறிவு படிப்பை நோக்கில். நெறியறியார் உயிருடன் இங்கலகையல்லால், நெறியறியார் உயிருடன் இங்கலகையல்லால் நிலத்திலது வேறில்லை சட்டம் தீர்ப்பே. மனுவின் கடமை தன்னில் இருக்கும் தலைவனை அறிவதே தலையாய கடமை. மனுவின் கடமை தன்னுள் இருக்கும் தலைவனை அறிவதே தலையாய கடமை. சர்வலோக சரண்யனாகிய ஈசன் மனிதனிடத்தில் வந்து குடியேறி இருக்கிறான். நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன். நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா? நான் உன்னிடத்தில் ஒரு தலைமுறை காலம் குடியேறி இருக்கிறேன், நீ என்னை திரும்பி பார்க்க மாட்டாயா என்று வேதத்தில் நம்மை பார்த்து இறைவன் கேட்கிறான். ஆனால் மனிதனோ தான் படைத்த மரத்தால் கல்லால் ஆகிய ரூபத்தை தெய்வம் என்று சொல்லி வணங்குகிறான். ஆனால் மனிதனோ தான் படைத்த மரத்தால் கல்லினால் ஆகிய ரூபத்தை தெய்வம் என்று சொல்லி வணங்குகிறான். தான் இப்படி வணங்குவதால் இவன் உள்ளத்தில் குடியேறி இருக்கும் சர்வஞ்ச வஸ்துவாகிய அந்த ஈசனையும் ஒரு சடத்தை வணங்கும்படி செய்கிறானே, அந்த பாவம் தான் இவனுக்கு மீளா நரக தண்டனையை தருகிறது என்று நமது தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள். தெய்வம் அவர்கள் அருள்கின்றார்கள், நீ ஜீவாத்மா, நீ ஜீவாத்மா, நான் பரமாத்மா. ஜீவாத்மாவை ரட்சிப்பது பரமாத்மாவின் கடமையாகிறது. பரமாத்மாவிற்கும் ஒரு கடமை இருக்கிறது என்பதை தெய்வம் அவர்கள் இங்கே அருள்கின்றார்கள்.
அதே நேரத்தில் அதற்கு ஆசான், குரு, ஈசன் என்கின்ற நாமத்திலே வந்தார்கள். ஒவ்வொரு யுகத்திலும் வந்தார்கள். இந்த 27வது சனி பிடித்த கடைசி கலியிலே தெய்வம் அவர்கள் மேவிச்சாலை ஆண்டவர்கள் என்ற திருநாமம் தாங்கி அனந்தாதி தேவர்களுக்கும் அனந்திகளுக்கும் அவர்கள் குருவாக, ஆசானாக, ஈசனாக திகழ்கின்றார்கள். நமக்கெல்லாம் தெய்வமாக திகழ்ந்தார்கள், திகழ்வார்கள். அதையும் உத்தரவு பண்றாங்க. அகமறிய குருபிரான் வேண்டும் என்பதை சொல்கின்றார்கள். ஜெகமத நிலதிகதவ வெகு விரதரேனோ ககன முகடதிருகலை பகரபலரேனோ மிக முயல் யோக பலமே வினவரேனோ அகமறிய பரிசு குரு மலரு தவராமே அப்படின்றாங்க. அந்த குரு குருவை தேடிதான் போறாங்க. ஒவ்வொரு யுகத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் தெய்வீகம் வேண்டும், ஆன்மீகம் வேண்டும், யமன் பதி வாழ்வு எங்களுக்கு வேண்டாம், சிவன் பதி வாழ்வுதான் எங்களுக்கு வேண்டும், இறை வாழ்வுதான் வேண்டும், சொர்க்க வாழ்வுதான் வேண்டும், நரகம் வேண்டாம் என்கின்ற எண்ணப்பாட்டினிலே அந்த ஆன்மீகத்திலே தலை வைத்தவர்கள் எல்லாம், நினைவு வைத்தவர்கள் எல்லாம் தன் குருபிரானை அண்டி 12 வருடமும் அதன் கூட ஒரு வருடமும் சேர்ந்து 13 வருடம் இருந்து அவர்களுக்கு கற்க வேண்டியதெல்லாம் கற்று, பெற வேண்டியதெல்லாம் பெற்று, சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி, யமனாட்சி, சிவனாட்சி, இது இந்த லெக்கல இருக்கு, இப்படிதான் தவம் செய்ய வேண்டும், இப்படிதான் அதற்குண்டான பயிற்சியை எல்லாம் தந்து யமனாட்சி, சிவனாட்சி, நீயாட்சி என்று அந்தந்த குருபிரானவர்கள் புறப்பட்டு விடுவார்கள். அந்த சீடராகப்பட்டவர்கள் அவர்களுடைய தன் முயற்சியினால், தன் குருபிரானிடம் பெற்ற பயிற்சியினால், முயற்சியினால் தவம் இருந்து அந்த யமன் பதி எல்லையிலிருந்து தன்னை காத்து கொண்டவர்களாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆனால் தெய்வம் அவர்கள் சொல்கின்றார்கள், இந்த காலத்தில் எப்படி தவம் இருக்க முடியும்? தவம் இருக்க வேண்டும். பாவம் என்பது மூச்சு துண்டாடப்பட்டு நஷ்டமடைவதே. அப்படி ஆகாமல் இருப்பதுவே புண்ணியம். அந்த புண்ணியத்திற்கு ஒரு உரு இருக்கிறது, அது உன் ஆசான் தான். அவர்களை தவிர பிறதொன்றை நேசிக்காதே, அவர்கள் சொற்படி நட, அப்பொழுது மூச்சு வீணாகாது என்று நமது தெய்வம் அவர்கள் யமப்பிடர் அடிபடு கோடாயுத கூலியை நமக்கு அழுகின்றார்கள். உலகத்திலே நாம் எதை பற்றி ஆசைப்பட்டாலும் அப்போது நம்முடைய மூச்சு விரயமாகின்றது, செலவாகின்றது. 8 அங்குலம் மூச்சு வெளியே போய் 12 அங்குலம் மூச்சு வெளியே போகிறது, 8 அங்குலம் மூச்சு உள்ளே போகிறது, 4 அங்குலம் மூச்சு வீணாகிறது, செலவாகிறதாம். வேணும் என்று நினைத்தாலே அந்த அழிகின்ற பொருள் தான், அனித்திய பொருள் தான். அதை வேணும் என்று நினைப்பதற்கே இவ்வளவு செலவாகிறது என்றால் அதை அடைவதற்கு எவ்வளவு செலவாகும் என்பதை தெய்வம் அவர்கள் துல்லியமாக கணக்கிட்டு நமக்கு அழுகின்றார்கள். நீ பார்ப்பதெல்லாம், பேசுவதெல்லாம், அனுபவிப்பதெல்லாம் அசத்தியமே, அனித்தியமே, அழிவே என்பதை நமக்கு தெரிவித்து அந்த அழிவிலிருந்து, அனித்தியத்திலிருந்து நம்மை காப்பதற்காகவே அவர்கள் தவம் செய்கின்றார்கள். பாடுபட்டேன், பலனெடுத்தேன், உனக்கும் சொன்னேன் என்றாங்க, சொல்றாங்க பாருங்க தெய்வம். நமக்கு அவங்க பாடுபட்டாங்க. ஒரு தந்தை தன் தனையனுக்காக, தன் மகளுக்காக, மகனுக்காக காலமெல்லாம் அவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள். கஷ்டப்பட்டு சொத்தை சேர்த்துட்டு தன் பிள்ளை போயிட்டு கஷ்டப்படணும்னு நினைப்பாங்களா? இந்த தாய் தந்தையே அப்படி நினைக்கவில்லை என்றால் அந்த இறை தந்தை, அந்த தெய்வ தந்தை, அந்த தெய்வத்தாய் அப்படி நினைப்பார்களா என்பதை அங்கே சுட்டி காட்டினார். இந்த தாய் தந்தைக்கே இந்த எண்ணம் வரவில்லையே, அந்த தாய் தந்தை ஆகிய இறை தந்தைக்கு அந்த எண்ணம் வருமானு நமக்கு தெய்வம் அவர்கள் சுட்டி காட்டுகின்றார்கள். அப்படி இருக்க நரகத்தை ஏன் படைத்தான் அப்படின்னு ஒண்ணு கேட்பாங்க. ஒரு மகனை பெற்றெடுத்து வளர்த்து படிக்க வைத்து உத்தியோகம் வாங்கி கொடுத்து கல்யாணம் முடிச்சு, எப்படிங்க இதெல்லாம் செய்த ஒரு தந்தை அந்த மகனை வெட்டுவதற்கு ஒரு அரை அரிக்காலுக்கு ஒரு கத்தி வாங்கி வைப்பாங்களா? வைக்க மாட்டானே. இந்த தந்தைக்கே அந்த எண்ணம் வரவில்லை என்றால் அந்த இறை தந்தை இறைவன் படைத்ததை எடுத்து பகிர்ந்தார். இந்த தந்தை தேக தந்தை, அந்த ஜீவேச தந்தை, ஆத்ம தந்தை, அந்த உயிரின்
உயிரை தந்த தந்தை என்ன செய்கின்றார்கள் என்றால் அனைத்தையும் படைத்தார்கள். கண்ணை படைத்து விட்டோமே என்று வர்ணங்களை படைத்தார், செவிகளை படைத்து விட்டோமே என்று இசைகளை படைத்தார், ஒரு நாவிற்காகவே ஒரு அண்டத்தையே படைத்தார்கள், அறுசுவையை படைத்தார்கள். இவ்வளவும் யாருக்குனாக்கா எல்லாம் மனு உனக்காகத்தான். ஏனென்றால் உனக்கு இவ்வளவையும் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய கடமையை நான் செய்து விட்டேன், நீயும் கடமை தவறாமல் கண்ணியம் தவறாமல் கட்டுப்பாட்டுடன் என்னிடம் வந்து சேர் என்பதற்காக தெய்வம் அவர்கள் இதையெல்லாம் தந்தார்கள். அவர்கள் கடமையை செய்து விட்டார்கள் என்றால் நம்முடைய கடமை என்னவென்றால் அறிய வேண்டும், அடைய வேண்டும். ஆனால் நாம் ஒரு குருபிரானை தேடி 13 வருடம் போவதற்கு நேரமும் இல்லை, அதற்குண்டான காலமும் இல்லை என்பதால் அந்த திருமேனி தாங்கி வந்தார்கள். குருவே அருவாயிருந்த குருபிரான் திருமேனி தாங்கி வந்து தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமே அப்படின்ட்டு கொண்டு வராங்க. அழிதுயர் பொழிகின்ற கலியுக கடையிலே அழியாத கலை கூவும் ஒளிவாமே ருவை நாடி தேடி வரும் பொருளே யாவர்க்கும் தெய்வ திருவுளமேன்ட்டு அவங்க கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு எல்லாம் வச்சுக்க, 10ஓட 1 11 வச்சுக்க, 10 ஓட 11 வச்சுக்கன்னாங்க. 10 மட்டும்தான் நம்மை காப்பார்கள், 10 ஓடிடும். நாம் சம்பாதித்த வீடு, மனை, நிலம், புலம், மனைவி, மக்கள், தேசாதிபத்தியம், ஆடு, மாடு, சொல்றேன் இல்லையா, எல்லாத்தையும் சேர்த்து இதுதான் வாழ்க்கைன்னு சதம் நீ நினைச்சுட்டு இருக்கப்பதா, இதெல்லாம் சதம் அல்ல அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் குறையாய்ப்படுது. தெய்வத்தை சேர்ந்தால் மட்டுமே நாம் சதமாகும். மிச்சம் எல்லாம் அவள் தான் 96 கட்ட பெற்றது. அந்த 4 சேர வேண்டும், 4 சேர்ந்து விட்டால் சதம். அந்த 4 சேரவில்லை என்றால் யமன் செய்கின்ற அதம் அப்படி அங்க தெரிவிக்கிறாங்க. அப்ப சொல்றாங்க, ஞான சங்கிலே அறிவிக்கின்றார்கள். தெளிந்து தெளிந்தறிந்து தெளிந்து தெளிந்தறிந்து ஊதுது சங்கே ஊதுது சங்கே தேசிகர் போர் பாதம் போற்றி ஊதிடும் சங்கே மண்ணில் உள்ள போதே எண்ணே மண்ணில் உள்ள போதே எண்ணே தன்னை அறியார் தன்னை அறியார் மனக்கவலை போயார் என்றுதிடும் சங்கே எண்ணி எண்ணி களிமாவை எண்ணி எண்ணி களிமாவை தன்னிலறியார் தன்னிலறியார் யமன் வரும்போது பதில் என்ன சொல்லுவார் வாயில் சொன்ன ஆதியை திட்டவட்டமாய் தன்னிலறியார் தன்னிலறியார் அருணரகின் வீரகென்று ஊதிடும் சங்கே வாயில் சொன்ன மந்திரங்கள் வாய் செத்த பின்னே வஞ்சயமனுக்கு பதில் வந்து சொல்லுமோ முந்தின கடமை எனும் தன்னை அறியார் முடிவில் வரும் முழுக்கென்று ஊதிடும் சங்கே அப்படின்றாங்க. அப்போ தெய்வ தேடு ஒருத்தர் சொல்றாங்க, நமக்கு அழுகின்றார்கள். ஓசையுடைய நெடுங்கடல் சூழப் பெற்ற பெரும் பூமி பரப்பில் மனித கோலம் எடுத்து வெளியாகி வந்து நிறைந்திரான் என்ற ஒவ்வொரு மக்களுமே கால கிரகம் எனும் கூறும் நவகிரக கோள்களால் பீடிக்க பெற்று கிடந்தும் நல்ல சிவித்துளை படைத்த முழு மனு சதலங்கோடிகள் தங்கள் வித்யா தத்துவம் என்னும் அமானித கடன் சுமந்திருக்கும் அநியாயத்தினாலும் தங்களின் மூல மந்திர தேவ வாட்டையை விட்டு பிரிந்து விட்ட அழிநடக்கையினாலும் அவ்வழி நடக்கையே சரிகூறி மனமொத்துக் கொண்டு அதன் மேலும் தாமொரு வஞ்சப்படுசாம அழிசாயம் பூசிக்கொண்டு திரியும்
குருமாரை தவிர மெய்மை பாரவான்கள் எல்லோரையும் இது காலம் வரை சிதறடித்து விட்டும் சிதறடித்து கொண்டும் வருகின்ற புறத்திமிரன்னும் எண்ணற்ற பெரும் பாவ பொதியின் தன்னறிவு நடக்கையால் தீர்ப்பு இலக்கு வரை அடைந்தாகிவிட்ட மனித கோடிகளின் கதிபாடுகளை பற்றி முன்னரே தீர்மானம் ஊனி வைப்பான் வேண்டி மனு பூண்டுகள் பூமியில் முதன்முளை தோன்றிய காலவரம்பில் இருந்து உதயம் செய்துள்ள மெய்மை தீர்க்கதரிசிகளாகிய பரமான்கள் எல்லாம் அந்தந்த காலங்கடோறும் ஆங்காங்கு பாஷைகள் எல்லாம் அருளி செய்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் சத்திய நகரம் என்னும் சாலை வளர் பூமியில் மெய்யாகவே ஒருங்கே திரண்டு வந்து நின்று சுட்டிக்காட்டி துலக்கிக் கொண்டிருக்கும் இதுகாலம் கலியுகனாலதென் பிறப்பாகிய 5040 மேல் 7-8வது காலமாகிய இப்போது வந்து கொண்டிருக்கும் தீர்ப்பு முடிவு கொந்தளிப்பு நாளில் இங்கே மீட்பு முதலாகிய யாவும் நிர்ணயமாக உய்யும் பொருட்டாய் நமது மனுமகன் மகதி மைத்ரேய புத்தர் என்னும் கல்கி வித்து நாயகமாகிய நமது பிதா சாலையாண்டவர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்ட பெரும்பார பொறுப்பாகிய தீர்ப்பு கங்கணத்திற்கு தம் தந்தை காற்றும் உதவி என கூறும். உலகத்தை எல்லாம் படைத்த இறைபொருள் கடமையென இவனுக்கு எல்லாத்தையும் படிச்சுமேன்ட்டு அது கடமையா வச்சுட்டாங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு அண்டமனை தொல்ல பொருள் அனைத்தும் மனு உனக்கேன்னு அதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ என்னை வந்து சேர வேண்டும் என்பது கடமை அப்படின்னு சொல்லுவோம். அந்த கடமையை மீறிட்டதுக்கு பனிஷ்மெண்ட் தான் தண்டனை. அந்த கடமையை ஏற்றுக்கொண்டு தெய்வம் சொன்ன சொற்படி நடந்து ஓதி உணர்ந்து உரைப்படி நடந்து அவர்கள் சொல்லிலே நின்று இருப்போமேனால் அவர்கள் நமக்கு தரக்கூடிய பரிசு சொர்க்கம் என்பதை நமக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை என்பதை அறிவோமாக. மனிதன் இறைவனின் சாயலே. இறைவன் மனிதனை அழிவதற்காக பேரறிவாகிய ஆறறிவை தரவில்லை. மனுத்தலை அழித்தலை அல்ல, அழியாத்தலை. மனிதன் புழுத்தலையனாக போக இருந்தவனை வைரத்தலையாக ஆக்கவே மதம் மற்றும் வேதம் குருபீடங்கள் வந்தன. மனிதன் மிருகங்களைப் போல ஏதோ தின்று ஏதோ வாழ்ந்துவிட்டு இறந்துவிட்டு போக பிறந்தவன் அல்ல. மனுத்தலை அனித்தியத்திற்காக படைக்கப் பெறவில்லை, நித்தியத்திற்காகவே படைக்கப் பெற்றது. சாதாரணமாக யாவரும் மந்திரங்களை வாயினால் சொல்லுகிறோம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் ஜியாயே சர்வ விக்னோப சாந்தையே என்று வாயில் சொல்லி பூவை அள்ளி எதிரே உள்ள விக்கிரத்தின் மேலே போடுவார்கள். ஆக மந்திர ரூபியை உன் கண்ணால் பார்த்திருக்கிறாயா என்று உலகத்தில் பார்த்து கேட்டால் யாருக்காவது பதில் சொல்ல தெரியுமா? தெரியாது. ஆனால் அந்த மந்திர ரூபியை தரிசிக்க வந்தவன் மனிதன். அந்த மந்திர ரூபியை தரிசிப்பதுதான் கடமையாக வைக்கப்பட்டது மனிதனுக்கு என்பதை தெய்வம் அவர்களே இங்கே மின்னி காட்டுகின்றார்கள். அந்த கடமையை பூர்த்தி செய்து கொண்டவர்கள், செய்து கொண்டு வருகின்றவர்கள் அனந்தாதி தேவர்களாகிய அனந்தர்கள் அனந்தகிகள். நாமெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கோம் சொல்றாங்க தெய்வம். யமனுடைய அதிகாரத்தை மிதித்து ஏறி தன் இருதயத்தில் பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் பொன்னுடம்பாகிய யமனுடைய அதிகாரத்தை மிதித்து ஏறி தன் இருதயத்தில் பிரம்மஸ்வரூபமாக விளங்கும் பொன்னிடும்பிற்குள்ளாகவே நுழையவே அறிவை பெற்று வந்தவன் மனிதன். சர்வ படைப்புகளிலும் வைத்து உன்னதமான படைப்பு மனிதன். மனிதன் தான். அவனை விட உன்னதமானது அறிவு. அந்த அறிவு மனித சட்டை தாங்கி ஒரு ரூபமாக வருவதே தெய்வம். அதுவே சர்வ பாவங்களையும் போக்கி யமன் எல்லையில் வந்து நின்று உன்னை காக்கிறது. அதற்கு தான் உன்னை படைச்சேன், என்னுடைய கடமை நான் செய்தேன், உன்னுடைய நீ கடமையை நீ செய்யக்கூடாதாப்பான்றாங்க. இந்த கடத்திலே ஒரு மெய் இருக்கிறது, அந்த மெய்யை எடுத்து என்கிட்ட சேர்வது என்பதுதான் கடமை.
அந்த மெய்யை சேரவில்லை என்றால் கடத்தில் இருக்கின்றதே மையினா இருட்டு, நரகத்துக்கு போயிடுவாங்களே என்றது தெய்வம் அவர்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள். அதே நேரத்தில் சொல்றாங்க, அரிது அரிது மானிடர் ஆக அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது, மானிடர் ஆயின் கூன் குருடு செவிடு பேடு நீக்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது. தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே அப்படின்றாங்க. அது நம்மளால முடியுமானா முடியாது. தெய்வம் அவர்கள் எங்களுக்கு எந்த வழியும் தெரியாது தெய்வமே, மெய் வழி ஒண்ணுதான் தெரியும். நம்ம பூரண சரணாகதி அடைந்துட்டோம் என்றால், பூரணம் என்றால் இறைபொருள், அல்லாஹ் குத்தல்லாவை பூர்ண சரணை போல் பார்ப்பீர்கள் என்று வேதத்திலே இருக்கின்றதல்லவா. அந்த நம்ம பூரணத்திடம் பூர்ண சரணாகதி அடைந்து விட்டால் வானவர் நாடை வழி திறக்க வல்லவர்கள் அவர்கள் தான் என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்வோமாக. மனிதன் இறைவனின் சாயல், இறைவனின் ரகசிய பெட்டகம். மனிதனுக்கு தந்திருக்கிற பேரறிவு மற்றெந்த படைப்புக்கும் இல்லை. எப்படியெனில் நமக்கு 100 ரூபாய் இருந்தால் போதும் என்ற எண்ணம் வருவதில்லை. 200 ரூபாய் இருந்தால் தேவலை என்று தோன்றுகிறது. 200 வந்தாலும் 1000 வந்தால் தேவலை என்று தோன்றுகிறது. இப்படியே மேலே மேலே ஆசை வளர்கிறது. இவ்வாறு மேலே போகும் எண்ணம் எறும்பு முதல் யானை வரையிலான 84 100,000 ஜீவ ஜந்துகளில் எந்த ஒரு ஜாதிக்காவது வருவதுண்டா? இல்லை. இந்த எண்ணம் உனக்கு வருவதற்கு காரணமாக இருக்கிற உன்னத பிரணவ பொருளை உனக்குள்ளாகவே வைத்து இறைவன் வைத்து படைத்திருக்கிறான். நல்லா யோசித்து பாருங்கள், நல்லா யோசித்து பாருங்கள். அந்த எண்ணம் நமக்கு சும்மா வந்தது அல்ல. அந்த பிரணவ தேகத்திலிருந்துதான் இந்த எண்ணம் உண்டாகிறது. இப்படி யோசிக்க யாருக்காவது வருகிறதா? அந்த தேகத்திலிருந்து வரும் கூவுதலால் தான் இவனுக்கு இந்த எண்ணம் உண்டாகிறது. இறைவன் நமக்குள்ளே ஜீவ குகையிலே கட்டுப்பட்டு இருக்கிறான். அதுவே இவ்வாறான எண்ணம் நமக்கு உண்டாவதற்கு காரணம். ஆனால் நாம் எல்லோரும் நம் ஜீவ குகையில் இருக்கும் அந்த ஜீவனை பார்க்கிறதா? அது முடியுமா என்று நினைக்கிற அந்த உலகத்திலேயே இருக்கிறோம். அந்த உலகத்தில் இருந்த தெய்வம் நம்மையெல்லாம் தெய்வம் அவர்கள் இந்த உலகத்திற்கு அழைத்து வந்து நமக்கு வேண்டிய சம்ரட்சணைகளை, ஞான சம்ரட்சணைகளை, தேவ சம்ரட்சணைகளை, வேத சம்ரட்சணைகளை நமக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள், படி ஆழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது அவருடைய கருணை தயவு. நரன் என்பவன் பொய்ப்பொருளின் தேட்டாகிய அழிசெயலையே நாடி அவாவி திரிகிறான். மனிதனானவன் மெய்ப்பொருளை அடையும் நோக்குடன் ஒரு சர்க்குருபிரானை தேடுகின்ற நாட்டம் உடையவன் ஆகிறான். தேவர்கள் என்பதோ அந்த சர்க்குருபிரானின் தனி அன்பினால் தேவ ரகசியங்கள் எல்லாவற்றையும் தெரிந்தவர்களாக ஆக்கி தேவர்களாக ஆக்குகின்றார்கள் என்று நமக்கு தெய்வமகள் அழைக்கின்றார்கள். அழிவில்லாத மனிதனின் நித்திய கடமை. மனிதனின் நித்திய கடமை அழிவில்லாத சம்பூர்ண ஞானம் என்னும் தன்னுடைய ஜீவ சுயராஜ்யத்தை அடைய ஆவல் கொண்டு முயற்சித்து நடக்கும் மெய்மை வழி சாது ஜனங்களை நோக்கி அவர்களை பின்பற்றி கூர்ந்து அம்முயற்சிக்கு தலையிடுவதாவது மக்கள் மனுசதலங்கோடிகள் அனைவருக்கும் வேத விதியாகிய கடமையும் அத்தியாவசியமுமானதென்று உணராது அலட்சியமாக விட்டது மின்றி மேலும் மெய்ஞான பலன் கையேறு அதிசிறப்பின் வலிமைகளை ஒரு அற்பத்தன இச்சைக்காக உபயோகிப்பான் வேண்டி செய்யும் ஆபாச அருவெறுப்பு செயல்களை இனத்தவர் நோக்கின் மனம் வெதும்பும் பாவகரமான துர்க்கிருத்தியங்களை பல வகைப்பட்ட பக்தி கவசங்கள் என்றும் சினிமா முதலாகிய காமாந்தகார அழிம்பகந்தையை பரத்தி போதிக்கும் தலை கெட்டவர்களால் மகத்துக்களை நெடூக சிதறடித்துக் கொண்டும்
இவ்வாறு பெரும் பாதக வேடிக்கைகளிலேயே மக்களை சாய்த்து கொண்டு போய்விட்டதுமன்றி தமக்கென்று இறைவனால் விதித்திருக்கும் என்றும் அழிவிலா ஜீவ சுயராஜ்யத்தில் ஆளும் இச்சை எழாவண்ணம் தூராக்கி மேலும் வெறுப்பேறி வந்து அழியப் போகுவதை நோக்கின் இவ்வெறுப்பானது சுயமாக மக்களிடத்தில் உண்டானது இல்லை. இதற்கு பின் முளையானது எங்கே இருந்து வந்ததெனில் அழியுலக மதிப்பு ஆதிக்க பூசாரியர்கள், பாதிரிமார்கள், சாமியார்மார்கள், ஆலிம் உலகமாக்கல் இவர்களிடமிருந்து தான் முன்னெடுங்காலம் துவங்கி வந்ததென அறிய கிடைக்கின்றது அப்படின்ட்டு நமக்கு அருளுகின்றார்கள். இப்ப பாத்தீங்கன்னாக்கா சொல்லுவாங்க, என்ன திடீர்னு ஒரு தலப்பா கட்டிக்கிட்டீங்க, எங்க அப்பா கேட்டாங்க தலப்பா கட்டிக்கிட்டீங்க, ஸ்டார் வச்சுக்கிட்டீங்க, காவடி தூக்குறத நிறுத்திட்டீங்க, அப்பா வந்து புரட்டாசி மாசம் வந்துச்சுனாக்கா சொல்லுவேன் சித்திரை மாசமானால் சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆனி மஞ்சனம், ஆடி கிருத்திகை, பாத்தீங்களா, ஆவணி அவிட்டம், புரட்டாசி மாசமானா கோவிந்தா கோவிந்தா, ஏழுமலையானுக்கு திருமலையானுக்கு எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்கு. ஐப்பசி மாசம்னா தீபாவளி, கார்த்திகை மாசம்னா கார்த்திகை தீபம், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள், அப்ப தை மாதம் பண்ண பொங்கல், மாசி மகம், பங்குனி உத்திரம், 12 மாதத்திற்கும் 12 விழாவெல்லாம் எடுத்து சீரும் சிறப்புமாக அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் உண்ணா நோன்பு விரதம் இருந்தவர்கள், காவடி எடுத்தவர்கள், காலையிலே 4:30 மணிக்கெல்லாம் எழுந்து கோவிலுக்கு சென்றவர்கள், இப்ப தலப்பா கட்டிட்டு புதுசா சொல்றாங்க. வந்தாங்கன்னா வந்த சாமியார்கள், ஏகப்பட்ட சாமியார்கள் எங்க வெள்ளமண்டிக்கு வருவாங்க. உடனே அப்பா வந்து அந்த வெள்ளமண்டி மேட்ல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இறங்கி வந்து அப்படியே சாஷ்டாங்கமா அவங்க காலை தொட்டு கும்பிட்டு உடனே அவங்க கிட்ட இருந்து விபூதி வாங்கிக்குவாங்க. அதுல திருவேலங்காட்டுல இருந்து ஒரு சாமியார் வருவார், பெரிய ஜடாமுடி வச்சுட்டு வருவார். வந்தாருன்னா 2 பாலசுந்தரத்துல தான் தங்குவார். ஒன்னு வெள்ளமண்டி பாலசுந்தரம், இன்னொன்னு மூங்கில் மண்டி பாலசுந்தரம் முதலியார், இங்க பாலசுந்தரம் செட்டியார் ஆகிய மேவி துடிவாசகந்தர் எங்கள் வீட்டுல வந்து தங்குவார். அந்த சாமியார் வந்தாவே நாங்கள்லாம் வந்து நெடுஞ்சான் விழுந்து விபூதி பெற்றுக் கொள்வோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் தெய்வத்தால் ஆட்கொள்ள பெற்று அங்கத்தினராகி காஷாய தீட்சை பெற்று ராஜரீக தலைப்பாகை அணிந்து வெள்ளமண்டியிலே அமர்ந்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே சாமியார் வந்து அந்த அசாமியார் வந்து இறங்குகின்றார் என்றால் எழுந்து நின்று விடுவார், வெளியே சென்று வரவேற்பார். வந்து உட்காந்துருக்கார், கணக்கு பார்த்துட்டு இருக்கார். கணக்குல சொல்றார் சாமியார் வந்துட்டார். அடா சாமியார் தான்யா, இத்தனை நாள் சாமியார் தான் நினைச்சிருந்தேன், அவர் ஆசாமியார் ரியா நீ சொல்லி அப்படின்னு இருக்கார். அவர் வந்துட்டார். பாலசுந்தரம், ஐயா வாங்க உட்காருங்க அப்படின்றார். இந்த நெடுஞ்சான் விழுந்து அப்ப கேட்கிறார், இந்த இது எடுக்கிறார், விபூதி எடுக்கிறார், வச்சுக்கங்க. அப்பா சொல்றார், அதை வச்சுக்கங்க. என்ன பாலசுந்தரம், விபூதி என்றால் என்ன, சாமி என்றால் என்ன, இப்படிலாம் கேட்க ஆரம்பிக்கிறார். தலப்பா பெற்றார். ஓ, நீங்க மெழிச்சலைக்கு போய் வந்திருக்கீங்களா? சொல்றாங்க பாருங்களேன். அதாவது இந்த மதிப்பு ஆதிக்க பூசாரியர்கள், பாதிரிமார்கள், சாமியார்மார்கள்லாம் செய்ததுனால இந்த மனு முளை கெட்டு விட்டது என்பதை அங்க சொல்றாங்க. அதை கெட்டதை வந்து நல்லதாக்குறாங்க. தெய்வம் ஆக்கி உட்கார வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டோன்னே நான் போயிட்டு வரேன் பாலசுந்தரன் 2 கையை கும்பிட்டு போனவர் தாங்க திரும்பி வரலைங்க. பாலசுந்தரம் செட்டியாரை விட்டுட்டாரு, பாலசுந்தரம் முதலியாரை பிடிச்சாரு, வெள்ளமண்டியை விட்டுட்டாரு, இனிப்பானதை விட்டுட்டாரு, மூங்கில பிடிச்சிட்டாருன்னு வச்சுங்களேன். அப்படி இருந்தது. அப்போ அதையும் சொல்றாங்க, நமக்கு தெய்வம் வந்து மாண்பில் தான் கொடுக்குறாங்க. இதை உலத்துறை தெய்வமே போய் உதட்டிலே பூச்சாய் கொண்டு, உலத்துறை தெய்வமே போய் உதட்டிலே பூச்சாய் கொண்டு, நல குலநல தரங்கள் பொன்றி காமமே மேலாய் போண்ட, தலைபிடி தள்ளுவாரி தருகனன்மிக்கோரென்ன, உலகமும் முழுகி போச்சு யுக பிரலயமும் ஆச்சே, ஆச்சுது பரையர் வாழ்மை ஆசையொற்றேரே கெஞ்சி, போச்சுது குலங்கள் பொன்றி புலை தொழில் பதங்கள் போற்றி, மாச்சியர் தாமென்றேறி வனக்கரை புறக்கணித்து, நீச்சர்கள் பெருக எங்கும் நின்ற வெங்கலியோடொக்க,
பண்றாங்க. யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவராசிகள் பேயாக போவதில்லையே. ஆனால் இந்த மனிதன் மட்டும் செத்தால் பேயாக போகிறானே, ஏன்? தனக்கு விதிக்கப்பட்ட ஒரே கடமையை செய்ய தவறியதால் தான் அவை அனைத்தும் அடையாத நரக அவஸ்தையை மனிதன் அடைகிறான். 4 வகை யோனி இருக்கின்றன அல்லவா? அதில் சினையென்ற யோனியிலே நாம் பிறந்தோம். நரி, பன்றி, ஆடு, மாடு அனைத்தும் அதே யோனியில் பிறக்கின்றன. இவை வைத்து பார்த்தால் அவை அனைத்தும் நம் சகோதரர்கள் தானே, சொந்தக்காரர்கள் தானே. இந்த நிலையிலேயே இருந்துவிட்டு போவதற்காக அறிவு என்ற மாணிக்கத்தை மனிதனுக்கு பிரத்யேகமாக கொடுத்தது இல்லை. நாம் இன்னொரு பிறப்பு எடுக்க வேண்டும். ஆவிடை என்ற யோனியில் பிறக்க வேண்டும். அதுதான் ஒரு பிரம்மனிஷ்டரின் முகத்தில் பிறப்பது. அப்படி பிறக்கிறவனே தேவனாகின்றான். இந்த பரிசுத்த புனர்ஜென்மம் எடுப்பதற்காகவே, அதாவது மனு தேவன் ஆவதற்காகவே அந்த தனித்த தேவயோனி படைக்கப்பெற்றது. இந்த அருங்காரண வல்லப செயலேதான் அவரவர்களின் மதத்தினுடைய அடித்தளம். இதுவே நிஜமான வாழ்வு, நித்திய வாழ்வு, நித்திய செயல், மனிதனின் நித்திய கடமை என்று நமது தெய்வமர்கள் அருள்கின்றார்கள். இதெல்லாம் நம்மளால முடியுமாதுன்னா நிச்சயமா முடியாது. இல்ல எடுத்து செய்யணும்னா முடியாது. ஆனா தேவ என்ன செய்யறாங்கன்னாக்கா சொல்றாங்க, 2 ஒரு ஞானம் சொல்லுவாங்க, குரங்கு பிடி ஞானம், பூனை பிடி ஞானம். குரங்க கெட்டியமா பிடிச்சிக்கும், அது அந்த காலம். பூனைக்குட்டி ஞானம் இப்ப தெய்வம் நம்மள ஒவ்வொருத்தரா பிடிச்சி ஒவ்வொரு இடத்துல வைக்கிறாங்க பாருங்களேன். அது பூனைக்குட்டி ஞானமா இருக்கு இப்போ இருக்குன்றத திரிக்கிறாங்க. வேதன் உதவி வெற்றி விரியே எழும்பும் நாள் சொல்றாங்க. தேடி வரும் பொருளே, தேடி வரும் பொருளே, யாவர்க்கும் தெய்வ திருவுளமே. வேதன் உதவி வெற்றி வீரியே எழும்பும் நாள், வேதன் உதவி வெற்றி வீரியே எழும்பும் நாள், ஜாதிமை ஆண்டவர் சன்மார்க்க நெறிக்குள்ளே நீதமாம் கும்பல் கும்பல், நீதமாம் கும்பல் கும்பல் ஆகவுள் நுழைவதை பார்ப்பீர்கள் சொல்றாங்க. அப்படின்ட்டு இன்னைக்கு நாங்க பாக்குறோம். கூட்டமா வராங்க. போட்டாங்க 1976 12/2/1972 அன்று நமது தேவகோமான் அவர்கள் பெருந்தவத்தில் கன்னி விராட்டவத்தில் ஏகிற்கு பின் உலகத்திலே பேவிச்சாலை என்பது இல்லை அப்படின்ட்டு போட்டாங்க. எல்லாம் போட்டாங்க. ஆனால் அப்புறமா போட்டாங்க மெல்ல சிரிக்குது மெய்வெளிச்சாலை அப்படின்னு போட்டாங்க. ஒரு 3 வருஷம் பொறுத்து மெல்ல சிரிக்குது மெய்வெளிச்சாலைன்னு போட்டாங்க. அதற்கு பிறகு உலகத்திலேயே அதிசய கிராமம்னு போட்டாங்க. உலகத்திலேயே சாவே இல்லாத ஊர் என்னும் போட்டாங்க. சுருள் தீர்க்க தரிசனம் தான், பத்திரிகைகள் தான் சொல்றாங்க. அதற்கு பிறகு போடுறாங்க இது மாதிரி ஒரு உலகத்தில் இது மாதிரி இடம் எந்த இடத்திலுமே இல்லை அப்படின்னு போடுறாங்க. நமது சாலையம்பதிக்கு வருகை தந்திருந்த ஒரு அமைச்சர் அவர்கள் சொல்கின்றார்கள், புதுக்கோட்டைக்கு மெய்வெளிச்சாலை என்பது கிரீடத்தில் வைத்திருக்கின்ற ஒரு வைரக்கல், ஜொலிக்கின்ற கல் அப்படின்றார். நாமெல்லாம் கொடுத்து வைத்த பாக்கியவான்கள் என்று சொல்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்திற்கு நாங்க சொன்னோம், தமிழகத்திற்கு, இந்தியாவிற்கு, தென்னிந்தியாவிற்கு, இந்தியாவிற்கு, தென்னாசியாவிற்கே, ஆசியாவிற்கே, ஏன் உலகத்திற்கே வைரம் ஒளி கொடுக்கும். அது இருள் போகின்ற அனைவருக்கும் ஒளி கொடுத்து அழைத்து கூறாங்க, கூவி அழைச்சாங்க பாருங்க, ஒளி கொடுத்து ஒளி தருகின்றார்கள் என்பதை நம்ம சொன்னோம். அவரும் அதை ஏத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா ஒவ்வொரு திருவிழாக்கும் போயிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அதுவும் நடக்குது என்று நான் மறையில் கூறி வைத்துள்ளபடியே, நான் மறையில் தெய்வம் தான் சொல்றாங்க பாருங்க, நான் மறை வேதம், நான் மறையில் கூறி வைத்தபடியே வேதனின் உதவியால் வெற்றி வாழ்க்கையை கைபோட வந்தது. வேடிக்கைக்காக அல்ல. வேடிக்கை பாத்துறாதீங்க, ஏன்னா கூட்டமா வர சொல்ல வேடிக்கையா போயிடக்கூடாதுன்றதுக்கு நமக்கு உசாரம் பண்ணுகின்றார்கள். சொர்க்கமும் நரகமும் மனிதனுக்காகவே தான் படைக்கப்பெற்றன. இரண்டுமே அழிவதில்லை. தெய்வம் உத்தரவு பண்ணுவாங்க, இருந்தா இந்த வீடு இல்லைன்னா அந்த வீடு. மனிதன் சாக பிறந்தவன் அல்ல.
இது இந்த தேக வாழ்க்கை 365 × 100 36,500 நாட்களுக்குள் தெய்வம் கொடுத்த அந்த கடமையையும் கண்ணியத்தையும் கட்டுப்பாடோடு இருந்து, கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்று சொல்வார்கள், அந்த கடமையிலே நாம் இருக்க வேண்டும், கண்ணியத்தோடு இருக்க வேண்டும். அப்பொழுது தன் மூச்சு கட்டுப்படும், ஜீவன் கட்டுப்படும், உயிர் கட்டுப்படும். இல்லை என்றால் சொல்லுவாங்க, அந்த வண்டி ஒண்ணு வேகமா போயிருந்தது, தன் கட்டுப்பாடு இன்றி விபத்தில் ஆகியதுன்னு பாக்குறோம். ஒரு வண்டியோ காரோ பைக்கோ தன் கட்டுப்பாடு மீறிச்சுனாக்கா விபத்து அப்படின்றாங்க. சொல்றாங்க அந்த விபத்து ஏற்படாம இருக்கணும்னாக்கா, அந்த விபத்து என்பது ஒரு ஆபத்து, அந்த ஆபத்து ஏற்படாமல் இருக்குனாக்கா நான் சொல்ற கட்டுப்பாட்டுல நில்லு, கடமையில நில்லுங்கிறாங்க. சொல்றாங்க பாருங்க, ஆபத்து வந்தந்த நேரத்திலே ஆங்காங்கு முன் வந்து நிற்பவரே. அப்ப அவங்க எந்த நேரமும் நினைக்க சொல்ல, ஆபத்து என்பது இல்லை என்றாலும், எதிர்பாராத விதமாக ஒன்று வருகிறது என்றாலும் அந்த ஆபத்திலிருந்தும் காப்பதற்கு தெய்வம் நமக்கு தயாராக கொள்ளவே இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு நெகட்டிவ் வருதுன்னா அந்த நெகட்டிவ் எண்ணத்துல புகுந்து அப்புறப்படுத்துறாங்க, இல்ல அந்த நெகட்டிவ்க்கு இல்லாம நம்மள வேற ஒரு பாதைக்கு திருப்பி அமைச்சிடறாங்கன்றத கண்கூடாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஈசனுடைய அடிநிலை அடையவே நாம் வந்தோம். இப்போது நாம் பார்க்கும் சந்திர சூரியால் மண் மலை கடல் இவை அனைத்தும் மாறும். மனு ஒருவனே மாறாதவன், நித்தியன், மாறாத பேரின்ப பெருவாழ்விற்கு ஏற்றுவிக்கவே இறைபொருள் மனுவேடம் பூண்டு வந்து அவர்களை தொடர்ந்து அவர்கள் இட்ட சட்டத்திட்ட உளவுப்படி நடந்து நித்தியத்தை கைப்போடுவதே மனிதனின் கடமை. மனிதனின் முதல் கடமையாவது தன்னை போல் மனித தூளத்தில் வந்துள்ள தேவகுருபரானை சந்திப்பதே மனிதனின் முதல் கடமை என்று நமக்கு தெய்வமர்கள் அழுகின்றார்கள். இப்பொழுது இந்த கடமைக்கு நடுவுல மனிதன் என்ன நினைக்கிறான் தெரியுங்களா? சுகம். நாமெல்லாம் சுகமா இருக்கணும்பா, நோய் இல்லாம இருக்கணும், வயிறார பசியாறணும், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படிங்க, நல்லா ஒரு வீட்டை கட்டிக்கணும், நிலப்பலம் இருக்கணும், அணிகலன் இருக்கணும், இதுதான் சுகம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனால் இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைவரும் சுகத்தை தேடி கடமையை விட்டு விட்டார்கள், வசதியை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், சுகத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அதாவது டெம்பரவரி சுகத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. பர்மனன்ட் சுகம் தெய்வம் தராங்க, நிரந்தர சுகம் தருகின்றவர்கள் தெய்வமர்கள். இவர்களும் டெம்பரவரி சுகத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க. இந்த உலகத்தில் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை அனைவரும் சுகத்தை தேடித்தான் ஓடுகிறார்கள். சுகத்தை அடைந்தார்களா, அனுபவித்து விட்டார்களா என்பதை பார்ப்போம். ஒவ்வொருவருக்கொருவர் எழுதும் கடிதங்களில் நலமா சுகமா என்று கேட்டுதான் எழுதுகிறோம். கேட்டதன் நோக்கம் முக்கியமாக ஒருவர் வியாதி இல்லாமல் இருக்கிறாரா என்பதே நம் எண்ணம் நினைவு எல்லாம் தற்காலிக சுகத்தையே விரும்புகிறது, நிரந்தர சுகத்தை அல்ல. எப்படி எனில், பசித்தவனுக்கு உணவு உண்பது சுகமாயிருக்கிறது, நாக்கிற்கு அறுசுவை உணவு சுகமாக இருக்கிறது, கண்ணுக்கு சினிமாவும் டிவியும் சுகமாக தெரிகிறது, சிற்றின்பம் உடலுக்கு சுகம் போல் தெரிகிறது. இவைகள் நிரந்தர சுகமாக இல்லை. உலக மக்கள் அனைவரும் உண்பதும் உறங்குவதுமே சுகம் என நினைக்கிறார்கள். இதைத்தான் தன்மேல் ஏற்றுக்கொண்டு பாடுகிறார் வள்ளல் பிரான் அவர்கள். தூங்குகின்றதே சுகமென வரிந்தேன், சோரதே பெரும் பேரதென்றுணர்ந்தேன், ஏங்குகின்றதே தொழிலென பிடித்தேன், இறக்கின்றோர்களை எண்ணினும் அவர் மால், வாங்குகின்றதே பொருள்ன வலிந்தேன், வஞ்ச நெஞ்சினார் பஞ்சன பறந்தேன், ஓங்குகின்றதல் கென்சை கடவென் உடைய வாவனை உவந்து கொண்டருளே. தூங்குவதுதான் சுகம், சோறுதான் பெரும்பேறு, இது கிடைக்கவில்லையே அது கிடைக்கவில்லையே என்று ஏங்குவதே தொழில். எனக்கு ஒரு வழிபோக்குத்தான் தெரியும், பிச்சைக்காரர்களா இருந்தாலும் அவரிடமிருந்து ஏதாவது வாங்கி கொள்ள வேண்டும் என்று ஈத்துவக்கும் இன்பம் என்பது என்னிடம் கிடையாது. யாருக்கும் எதுவும் கொடுக்க எனக்கு மனசாகாது. எதிலும் ஏதாவது ஆதாயம் தேடுவதுதான் என் இயல்பு. ஓயாமல் இந்த உலகத்தில் பஞ்சு காற்றில் பறப்பது போல் வஞ்ச நெஞ்ச ஆசையால் பறந்து கொண்டிருக்கிறேன். இதுதான் மனிதன் நினைக்கிற சுகம். துக்க நிவர்த்திதானே சுகம். ஆனால் இவன் சுகம் என்று நினைத்து அனுபவிப்பது எல்லாம் இறுதியில் துக்கமாகி விடுகிறது.
சோற்றை விரும்பி விரும்பி இறுதியில் சுகர் பேஷண்ட் ஆகிவிடுகிறான். எதையும் உண்ண முடியாமல் ஆகிவிடுகிறான். சினிமாவையும் டிவியையும் பார்த்து பார்த்து சோடா பாட்டில் கண்ணாடி போட்டுக் கொள்கிறான். ட்ரம் ஸ்பீட் கேட்டு கேட்டு 40 வயதிலேயே காது செவிடாகி விடுகிறான். மனதை துணையாக கொண்டு, அறிவை துணையாக கொண்டல்ல, மனதை துணையாக கொண்டு புலன் வழி இன்பத்தை சுகமென அனுபவித்து எல்லா புலன்களும் கேட்டு துன்பப்படுகிறான். இதாவது பரவாயில்லை, இன்றைய மனித சமுதாயத்தின் நிலை இன்னும் மோசமாக உள்ளது. குடிக்கும் புகைக்கும் போதை வஸ்துக்கும் அடிமையாகி துன்பங்களை இன்பமாக நினைக்கும் நிலைக்கு வந்து விட்டான். இவைகள் சுகமல்ல என்று அறியவில்லை. உண்டியே உடையே உகந்தோடும் இவ்வையம் தன்னோடு கூடுவதில்லை யான் என்கிறார் ஆழ்வார். மண் பெண் பொன்னை தவிர வேறு ஏதாவது சுகம் இருக்கிறதா? பார்வை, கேள்வி, ருசி, வாசனை, ஸ்பரிசம் இவைகளிட வேறு சுகம் உண்டா? உண்டு என்கிறார் தாயுமான பிரபு அவர்கள் என்று கூறிக்கொண்டு மீண்டும் இதே சுகத்தை அடுத்த வியாழக்கிழமை தொடர்வோமாக என்று கூறி, மனிதனின் கடமையும் சுகமும் என்ற தலைப்பு அடுத்த வியாழக்கிழமை தொடரும் என்று கூறி என்னுடைய தெய்வ பொருளை இத்துடன் பூர்த்தி செய்து கொள்கின்றேன். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் என்றன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பறந்திடும் நிஜமே சொன்னோம். கனிமொழி ஜோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றார் தொலைந்தனர் பிறவி தானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.